ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், தற்பொழுது இலங்கை நாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இலங்கை நாட்டு அரசாங்கம் ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சிருக்கிற அனைவருமே இமி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணப்படணும் அப்படின்ற ஒரு செய்தியை விடுத்திருக்காங்க. இந்த மாதம் 28ஆம் தேதி, அதாவது ஜனவரி 28ஆம் தேதிக்குள்ளே ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணுற அனைவருமே இமி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணப்படணும். அப்படி இமி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணப்படலை அப்படின்னு சொன்னால் 28ஆம் தேதிக்கு பிறகு அந்த மொபைல் நெட்வொர்க் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட மொபைலில் உள்ள இமி நம்பர் எப்படி தெரிஞ்சுக்கொள்வது, அந்த இமி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் மொபைலாக இருந்தாலும் சரி, அதை ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட், இமி நம்பர் ரெண்டு மெத்தடில் பார்த்துக்கொள்ளலாம். ஒன்று செட்டிங் போய் பார்த்துக்கொள்ளலாம், இன்னொன்று டயல் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். செட்டிங், உங்களோட மொபைலில் செட்டிங் போய் பார்க்குறது அப்படின்னு சொன்னால், செட்டிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் அபவுட் ஃபோன் அப்படின்னு சொல்லிடுற பெஸ்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மொபைலுக்குரிய இமி நம்பர் ஷோ ஆகும். இந்த நம்பரை நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட டயல் பேட் ஓப்பன் பண்ணுங்க. *06 கேஷ் அப்படின்னு சொல்லி டயல் பண்ணாலும் உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலுக்குரிய இமி நம்பர் ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த இமி நம்பரை மெசேஜ் பண்ணணும். அதாவது உங்களோட மெசேஜ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி 1909 இந்த இமி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு உங்களோட இமி நம்பரை அதில் என்டர் பண்ணி சென்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட மொபைல் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படின்றது இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த மாதிரி உங்களோட மொபைல் ரெஜிஸ்டர் பண்ணப்படலை அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள்.